அப்புறம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அதனால் எல்லாமே ஞாபகம் இருக்கும் என்பது அல்ல. சிறு வயதில் படிக்கும்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு புக்கு இருக்குது. அதை படித்து நல்ல இதாக இருக்கும். அப்புறம் கல்லூரி போன பிறகு அதை விட இன்னும் கொஞ்சம் வசனங்கள் அதிகமாக ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் எக்ஸாம்னு வைப்பாங்க. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் 50-60 வசனம் எழுதணும். அவளை எழுதினா தான் பாஸ் ஆக முடியும். இப்போ 2 வசனமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி தான் நல்லா திருப்பியும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான், தெரிந்த பாடங்களாக இருந்தாலும். சரிங்களா? இந்த நாளில் 1000 வருட அரசாட்சி, மில்லினியம் அப்படின்னு தலைப்பில் முடிந்த அளவுக்கு ஒரு சில வசனங்களோடு நம்ம நினைச்சிடறோம் படிக்க இருக்கோம். 1000 வருட அரசாட்சி, ஆங்கிலத்தில் மில்லினியம் அப்படிம்பாங்க. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் அதை திருப்பியும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நிறைய தலைப்புகள் இருக்குது. ஒரு பேருக்கு உங்களுக்கு எந்த தலைப்பு புரியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். ஏதாச்சும் ஒரு தலைப்பு வேதத்தில். சரி. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான். தெரியாத மொழியில் பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்போ தமிழில் பேசுகிறேன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் புரியும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த பரிசு ஆவியினர் இடைப்படுறது, அந்நிய பாஷை அப்படின்றது. புரியுதுங்களா? நம்ம அதை குறித்து நம்ம படிப்போம். அதை குறித்து நம்ம படிப்போம். ஏன்னா தவறுதலாக சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே படித்தது தான் நிறையா, இருந்தாலும் வசனங்களோடு நம்ம படிப்போம் அடுத்த முறை. சரிங்களா? 2 விதமாக வேதாகமத்திலே நமக்கு அந்த இது அந்நிய பாஷையை குறித்து இருக்குது. அதை நம்ம படிப்போம். சரிங்களா? இந்த நாளில் ஒரு சில நிமிஷங்கள் 1000 வருட அரசாட்சியை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வை நாம் என்ன செய்கிறோம்? இழந்துட்டோம். சரிங்களா? தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துட்டோம். ஆதாம் ஏவல் என்ன செஞ்சாங்கன்னா பாவம் செய்தார்கள். அதனால் தேவன் வைத்திருந்த அந்த நல்ல வாழ்க்கையை இழந்துட்டோம். அதனால் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி என்ன செய்கிறார்? ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். வைத்து அதில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாருன்னா உலகத்துக்கு அனுப்பி நமக்காக மரித்து ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் இப்போ என்ன செய்கிறோன்னா பிரயாணம் பண்ணுகிறோம். சரிங்களா? அப்போ அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நம்மையும் தேவன் இணைத்து அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நமக்கு இந்த கோட்பாடுகள் எல்லாமே என்ன செய்யுது சொல்லு. ஓய்வு நாள் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். அந்த விதத்தில் இந்த நாளில் 1000 வருட அரசாட்சி அது எங்கே நடக்கும், அதனால் என்ன அப்படின்னு சுருக்கமாக நம்ம என்ன செய்யறோன்னா படிக்க போகிறோம். சரிங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 19ஆம் அதிகாரம் அந்த ப்ராடிகல் சன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு என்ன செஞ்சார்? இந்த உலகத்திற்கு வந்தார். முதல் வருகையில் வந்து மரிச்சார். ரட்சிப்பதற்கு ஏதுவாக
தேடி எல்லாரையும் ரட்சிப்பில் கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சார், வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். எதெல்லாம் மனிதன் இந்த பாவம் செய்த நிமித்தமாக இழந்து போனான் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் இழந்துட்டு போனான்? தேவனுடைய சாயில இழந்துட்டான். ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான். நித்திய ஜீவனை இழந்துட்டான். ஆளுகையை இழந்துட்டான். சரி, இது எல்லாவற்றையும் மனிதன் என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். சரிங்களா? ஜீவ விருட்சத்தின் கனியும் அவன் இழந்துட்டான். ஒளியின் ஆடை, தேவன் பரிசுத்தமான அந்த ஆடையை கொடுத்துருந்தாரு, அதையும் என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். நீண்ட நாள் அழியாத ஒரு வாழ்க்கை, அதான் நித்திய ஒரு ஜீவனை என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். அதுக்கப்புறம் சொல்லப்படுது, மற்ற உலகங்களுக்கு போகும் ஸ்லாக்கியத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். சரிங்களா? அப்போது இது எல்லாவற்றையும் இழந்துட்டான். அதனால் மறுபடியும் தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சார், வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பம் எப்போது ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துவின் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். சரி, மேகங்கள் மேலாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவது அவர் வரும்போது என்ன நடக்கும்? எக்காலம் சத்தத்தோடு பிரதான தூதர்களோடு அவர் என்ன செய்வார், பூமிக்கு வருவார். அதுக்கப்புறம் வந்தோடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரியா? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது ஏஞ்சிருவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது இல்லை. ஏன்னா அவங்க தேவனுக்காக பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்து எதெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுட்டு தேவன் அப்படின்னு சொல்லி அவரை முழுமையாக விசுவாசித்தாங்க. அதனால் முதலாவது அவர்களை என்ன செய்கிறார் தேவன், அவங்கெல்லாம் உயிர்த்து எழுப்பப்படுவார்கள். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யப்படும், we will be transformed, நாம் மறுரூபமாக்கப்படும். அப்போ இந்த 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தவான்கள் முதலாவது, உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களோடு கூட போகிறாங்க. யோவான் 14:1-3 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன். பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, சரிங்களா? அப்போது கிறிஸ்து வராரு, நம்மை மறுபடியும் அவரிடத்தில் என்ன செஞ்சுறாரு, சேர்த்து கொள்கிறார். அதனால் நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்றார் ஜனங்களுக்கு. அப்போது சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது, பார்த்துக்கிட்டே இருங்க, பயப்படாதீங்க, நான் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஒரு சத்தியம்தான், அந்த ஒரு வாக்குறுதி தான் நமக்கு என்ன செய்யுது, ஆறுதலை கொடுக்கிறது. கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு ஸ்தலம் இருக்கிறது.
சரி, துன்மார்க்கர் என்ன செய்யப்படுவாங்கன்னா அழிக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் அந்த 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ அவரை என்ன செய்வார்னா உயிரோடு இருக்கும் துன்மார்க்கர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அப்படி அழிக்கப்படுவார்கள். அப்படி என்ன செய்வாங்க? அழிக்கப்படுவார்கள் இருக்கு. உயிரோடு இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. உயிரோட துன்மார்க்கர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அழிக்கப்படுவாங்க. they will be destroyed completely. அப்போ மரித்த பாவிகள் என்ன செய்யப்படுவாங்க? வெளிப்படுத்தல 20வது வசனம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தல். அப்போ மரித்த பாவிகள் என்ன செய்வாங்க? அப்படியே இருப்பாங்க. 1000 வருட அரசாட்சி முடிகிற வரைக்கும் அவர்கள் கல்லறையில் என்ன செய்வாங்க? அப்படியே இருப்பார்கள். சரி, இப்போ ஏற்கனவே மரிச்சிருப்பாங்க பாவிகள், அவங்க இருப்பாங்க. அப்போ உயிரோடு இருப்பாங்கள்ல பாவிகள், அவங்க மரிச்சிருவாங்க. தேவன் அவர்களை என்ன செய்வார்? அப்போ வரும்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பாவிகள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. அப்போ மீதி யார் இருக்கிறாங்க? பாவிகள் இருப்பாங்க. அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதான் 2 தெசலோனிக்கர் 2:8 படித்தோம்ல, உயிரோடு இருக்கும் துன்மார்க்கர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அழிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்க முடியாமல், கிறிஸ்துவின் வருகையை பார்க்க முடியாமல் என்ன செய்வாங்க? அவர்கள் அப்படியே மரித்து போய்விடுவாங்க. தேவன் அவர்களை அழிப்பார். சரிங்களா? இது 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பம். அரசாட்சியின் போது இந்த பூமியில் நிலை என்ன? 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும். அப்போ இந்த பூமியின் நிலை என்ன? வசனங்கள் இருக்குது, நமக்கு தெரிந்தாலும் அந்த வசனங்களை எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எரேமியா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அதற்கு ஒளி இல்லாமல் இருந்தது. எப்படி ஆதியில் இருந்ததோ அதே நிலையை மறுபடியும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஏன்? மனுஷங்க இருந்தால் தானே எதுவுமே ஒரு நல்லா இருக்கும். அதான் தேவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு ஆதியில். உடனே நினைஞ்சாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. அப்புறம் மனிதனை விட்டு இதை நீ பார்த்துக்கன்னு சொன்னார். இப்போது கடைசியில் எது எப்போ அந்த பிணங்கள்ல அந்த அந்த வருது, நான் சொல்கிறேன் வசனம், நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. அப்போது வெறுமையாக இருக்கும். அப்படின்னா வெறுமை என்ன அர்த்தம்? இப்படி உயிர் வாழக்கூடிய எதுவுமே இருக்காது. அது இல்லைனாலே என்னது தான்? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏன் செத்தவ மாதிரி இருக்கு அப்படிம்போம்ல, சொல்லுவோம்ல. ஆனால் உயிரோடு தானே இருப்பான், உயிரோடு தான் இருப்பான். ஆனால் செத்தவ மாதிரி இருக்கிய அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒன்றும் இல்லை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அது நிலை எப்படி இருக்குன்னா ஒழுங்கையாக இருக்காது, ஒழுங்கின்மையாக இருக்கும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா எரேமியா 25வது அதிகாரம், எரேமியா 25ஆம் அதிகாரம் 33வது வசனம், 34. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள்.
ஆ ம் ம் சரிங்களா, நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே வந்துருச்சா? பூமியின் மேல் எப்படி இருப்பாங்க? அடக்கம் பண்ண ஆள் இல்லை, யாருமே இல்லையே, அப்போ இறந்தவர்கள் அப்படியே இருப்பாங்க, புதைப்பதற்கு யாரும் இல்லை, அடக்கம் பண்ண, அப்போ எப்படி இருப்பாங்க? எருவாக உரம் மாதிரி அப்படியே அங்கங்கே இருப்பார்கள். உயிரோடு இருந்து செத்தவர்களின் பிணங்கள் பூமி எங்கும் எருக்களாக என்ன செய்யும்? கிடக்கும். எரேமியா 25:33. வெளிப்படுதல் 20:1-2 பார்த்தீங்கன்னா, ஆ ஆ ஆ 20, வெளிப்படுத்தல் 20:1-2. வெளிப்படுத்தல் 20:1-2. ம் அவ்வளோதான். இப்போ பூமியில் அவனுக்கு ஒரு வேலை, அந்த சங்கிலியால் கட்டு போடப்பட்டது, இதெல்லாம் என்ன இருந்ததுன்னா, யாரும் இல்லை, என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம, என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டியாக போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை, எதுவும் செய்யும் முடியல. ஏன்னா உயிரோடும் இல்லை, எல்லாம் செத்து போயிருக்கு. இப்போ இவன் யாருக்கிட்ட போய் என்ன சோதனை பண்ணுவான்? யாரை கெடுக்க பண்ணுவான்? அதுதான் அந்த சங்கிலி போட்டு பாதாளத்தில் அடைச்சி போட்டதுன்ற ஒரு அர்த்தம் அதுதான். ஒருவரும் இல்லை, அப்போ அவனுக்கு வேலை இல்லை. அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் வரைக்கும் இந்த 3 காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும். ஒன்று வந்து என்ன படித்தோம்? வெறுமையாக இருக்கும் நிலை. ஒரு அந்த நிலை எப்படி இருக்கும்? வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது, உயிரோடு இருந்து செத்தவர்கள் எப்படி இருப்பாங்க? எருக்களாக இருப்பார்கள். மூன்றாவது, சாத்தான் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ற சங்கிலியால் கட்டப்படுவான். அந்த வேர்டு எப்படி? சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் கட்டப்படுவான். யாரும் இருக்க மாட்டாங்க. இவன் யார்கிட்ட போய் சோதனை பண்ணுறது? யாரை போய் தூண்டி விடுறது? யாருமே இல்லை. வெளிப்படுத்தல் 20:1-2. சரிங்களா? 1000 வருட அரசாட்சியில் பரலோகம் போனவர்கள் என்ன செய்வாங்க? அதில் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது. தெரிந்திருக்கும், தெரியாமல் கூட சில இது இருக்கும், நம்ம படிப்போம். பரலோகம் போனவர்கள் என்ன செய்வாங்க? வெளிப்படுத்தல் 20:4. வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் ம் ம் வருஷம் அங்கே என்ன செஞ்சாங்க? அரசாண்டார்கள், கிறிஸ்துவோடு தேவனோடு இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. முக்கியமான ஒரு வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு பரிசுத்தவான்கள் நியாய தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் பெறுவார்கள். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எது மறந்தாலும் சரி தான். இப்போ 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்வாங்கன்னா, அந்த வசனம் ஃபுல்லாக தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரே வேர்டு, நியாய தீர்ப்பு கொடுப்பது செய்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முதலாவது பாயிண்ட், அதிகாரம் பெறுவார்கள். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சமாச்சும் தேவனுக்கு பிரியமாக இருந்துட்டு அங்கே போய் என்ன செய்யலாம்? தேவனோடு இருக்கலாம். கஷ்டம், ஆனால் இதுதான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுது. நியாயம், அதிகாரம் பெறுவார்கள். 1. அப்புறம் 1 கொரிந்தியர் 6:2-3. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ம் ம் சரி, அவ்வளோ பெரிய ஒரு பவர், ஒரு அதிகாரம் கொடுக்கும்போது
இந்த உலகத்தில் உள்ளவைகள்லாம் என்னது? அற்பமானவைகள். ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகாக, அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தையே பெற போகிறீங்க. இந்த அற்பமானவைகளை சிலவைகளை விட்டு கொடுத்தா என்ன? ஒரு ஹியூமன்லி டாக்கு. நம்ம எதையோ ஆன்லாம் பேசணும்ல, அதுக்கு தான் சொல்கிறது. எதையோ தேவன் வைத்திருக்கிறார். அட கிடைக்குதோ இல்லையோ, போகிறோமோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறோம், தேவன் பார்த்துக்குவார். அது நம்ம எப்பவும் சொல்கிறது. அப்போ சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? விட்டு கொடுத்துடலாம்ல. அதுக்கு தான் சொல்லுவோம், விட்டு கொடுத்துடலாம். சரி, தேவன் நமக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் வைத்திருக்கிறாரு. வேறு இந்த அற்பமானவைகளை ஏன் யோசித்துக்கிட்டு, சரிங்க விடுங்க, போங்க, போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க, முடிஞ்சு. அப்போ பரலோகத்தில் நியாயம் விசாரிப்போம், தூதர்களையும் என்ன செய்வான்? அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய அதிகாரம். ஏன்னா தூதர்கள் நல்லா இருக்கிறாங்க, மேலே விழுந்து போனவர்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்களை இது தூதர்கள்னு வரும்போது விழுந்து போனவர்கள் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, அவர்களையும் நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படின்னா அவர்களையும் விசாரித்து நம்ம தேவனோடு பரிசுத்த தூதர்களோடு இருக்க போகிறோம். அப்படின்னும் போது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றத மனசில் வைத்து கொள்ள வேணும். 3வது வசனம் வாசிட்டீங்களா? சரி, அடுத்த பாயிண்ட்டு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜெயம் கொண்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும் ஸ்லாக்கியத்தை என்ன செய்வாங்க? பெறுவார்கள். அப்படித்தானே போட்டிருக்கு? வாசி. சரி, எப்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து பரலோகத்தில் போய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அதே போல் நாமும் இந்த உலகத்தில் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு நம்ம பாடு அனுபவிக்கும் பொழுது கிறிஸ்து போய் எப்படி பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ, அதே விதமாக நாம் போய் அவர்களோடு கூட நம்ம என்ன செய்வோம்? சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய சிலாக்கியத்தை பெறுவோம். ஏசாயா 65:20. ஏசாயா 65:20. சரி, அப்போ சிறுவர்கள் பெரியோர்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக எப்படி இருக்காங்களோ அதே விதமாக தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடு. 4 பாயிண்ட் படிச்சுமா? ஒன்று வந்து அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எந்த வசனம்? ஏசாயா 65:20. ஆ 100 வயசு ஆகி மறிக்கிறவனும் வாலிபன் என்னப்படுவான். அப்படின்னா மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த வசனம் எடுங்க. பாவி என்னது? 100 வயது பாவியும் சபிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. அப்படிதானே? இது பரலோகத்தில் நடக்கிறது. சரி, அதை நம்ம படிப்போம். இன்னும் 2 வசனத்தை படிச்சுக்குவோம். நானும் அதை யோசித்து தான் வந்தேன். சரி, வந்து பார்த்துருவோம். இப்போ அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வச்சுருவோம். சரிங்களா? பரலோகத்தில் என்னும்போது நம்ம யோசிக்கிற ஒரு நிலையில் இருப்போம். சரிங்களா? இதில் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. அப்போ பரலோகம் சென்ற பரிசுத்தவான்கள் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். யாரு? பரிசுத்தவான்கள். நம்ம அங்கே நியாயம் தீர்க்கிறோம் தெரியுமா? அப்போ இப்போ நம்ம போகிறோன்னு சொன்னால் நம்முடைய நியாய தீர்ப்பு இங்கே இருக்கும்போதே முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பரலோகத்திற்கு மறுரூபமாக்கப்படுவோம். சரிங்களா? அந்த குறிப்பு ஒன்று மனதில் வைத்து கொள்ள
வேண்டும். அப்போது இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய நியாய தீர்ப்பு நமக்கு முடிந்த பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பரலோகம் செல்கிறோம். சரி, பாவிகளுடைய நியாய தீர்ப்பை 1000 வருட அரசாட்சியில் தேவன் நமக்கு கொடுப்பார். 1000 வருடத்தில் பரலோக மொழி கற்போம், மற்ற உலகம் எங்கும் போய் என்ன செய்வோம்? என்ன என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, அந்த ஒரு வசனம் இருக்கட்டும், கடைசியில் படிப்போம். 1000 வருட அரசாட்சியின் முடிவில் என்ன நடக்கும்? 1000 சரி, இதில் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றா வரிசையாக படிப்போம். 1000 வருட அரசாட்சியின் முடிவில் என்ன நடக்கும்? சரி, வெளிப்படுத்தல் 21:1-2. சரி, என்ன செய்யப்படும்? புதிய எருசலேம் 1000 வருட அரசாட்சி முடிந்து இந்த பூமிக்கு இறங்கி வரும். சரிங்களா? அப்போ 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும். அப்புறம் புதிய வானம் புதிய பூமியெல்லாம் எங்கே தான் இருக்கும்? இந்த பூமியில் தான் நமக்கு நடைபெறும். வெளிப்படுத்தல அது தெளிவாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், அந்த வெளிப்படுத்தல் 20:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், துன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா உயிர் அடைவார்கள். 20வது அதிகாரம் 5வது வசனம். சரி, அவங்களுக்கு இதுவே முதலாம். அப்போது அந்த 1000 வருட அரசாட்சியில் கீழே மரித்து போனவர்கள் தேவன் வரும்போது என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். சரிங்களா? அதே 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சரி, இப்போ இவன் சாத்தானுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலை காலமான யாருமே இல்லை. இப்போ மறுபடியும் இவங்க துன்மார்க்கர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே இவனுக்கு இப்போ திருப்பியும் கட்டவிழ்க்கப்பட்டது. இப்போது 4 திசையில் என்ன செய்கிறான்? போய் எல்லாரையும் இவன் கூட சேர்க்கிறான். சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். உலகமெங்கும் போய் துன்மார்க்கரோட யுத்தத்தை கூட்டி சேர்ப்பான். என்ன செய்வான்? 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் நினைச்சுவான் எல்லாரையும் கூட்டி சேர்த்து கிறிஸ்து அதுக்கப்புறம் எல்லாரும் கீழே வரும்போது அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்களை என்ன செய்வான்? கூட்டி சேர்ப்பான். அது வந்து வெளிப்படுத்தல் 7 கட்டவிழ்க்கப்படுவான். 8வது வசனத்தில் அது என்ன செய்யப்படுவான்னா கூட்டி சேர்ப்பான். அவர்கள் பரத்திலிருந்து இறங்கி வரும் பரிசுத்தவான்களின் புதிய எருசலேமை வளைத்து கொண்டார்கள். என்ன செய்யாங்க? இந்த பூமியை அவங்க என்ன செய்யாங்க? 4 திசையிலேருந்து வந்து சேர்த்து மேலேருந்து நம்ம யார் நாமளும் வைப்போமே, ஒரு வேளை தேவன் நம்ம பரலோகம் போயிட்டா கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த பூலோகத்துக்கு வரும்போது இங்கேருந்து எல்லாரும் நல்லா தான் இருக்குது, பார்க்க கற்பனை பண்ணி பார்க்க கிடைக்கணும்ல. அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவன் நிச்சயமாக கொடுப்பார். அப்போ துன்மார்க்கர் பரலோக அக்கினியால் அழிக்கப்படுவார்கள். 9வது வசனம். அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 9வது வசனம். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை என்ன செஞ்சது? பட்சித்து போட்டது. அவர்கள் அக்கினியால் அழிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:9வது வசனம்.
அதுக்கப்புறம் 2 பேதுரு 3:10 வெளிப்படுத்தல் 21:3. ஆ ஆ 2 பேதுரு 3:10 அதுக்கு அதான் எல்லாம். ஆ அவ்வளோதான். வெளிப்படுத்தல் 21:3 அதே தான். 2 பேதுரு 3:10 அதே தான். அப்போ இந்த பூமி முழுமையாக அழிக்கப்பட்டு இது புதிய வானம் புதிய பூமியாக மாறும். புதிய வானம் புதிய பூமி என்றால் இதே பூமியை 21:3 21. அப்போ 2 பேதுரு 3:10 எழுதிட்டிங்கன்னா வெளிப்படுத்தல் 21:3. புதிய எருசலேம் பூமியை நெருங்கி வரும்போது துன்மார்கள் பூமியிலே பரிசுத்தவான்கள் இறங்கி வரும்போது அது அழிக்கப்படுவார்கள். செம்மறி ஆடு இதை பிரிக்கிறது போல பிரிக்கப்படுவாள். தேவன் தமது கடைசி நியாய தீர்ப்பை கொடுத்து நகரம் மோட்சம் என தீர்மானிக்கப்படும். சரி, இது முடிந்த பிறகு அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 5:10. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போ ஏற்கனவே நம்ம வேதத்தில் நம்ம சொல்லப்படுகிறது, வாக்கு தத்துவங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. நம்ம அரசாளுவோம், நியாய தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ வெளிப்படுத்தல் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இது மீட்கப்பட்ட மக்கள் பாட போகும் ஒரு பாடல். மீட்கப்பட்ட மக்கள் பாடுகிற ஒரு பாட்டு. இவ்வுலகின் அழிவில் யார் யார் அழிந்து போவார்கள்? பிசாசுகளும் அவன் தூதர்களும், ஆயத்தமாக்கப்பட்ட அழிவில் பாவிகளும் சேர்ந்து அழிந்து போவார்கள். அதற்கு வசனம் இருக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 25:41. புதிய அக்கினிலே அவர்கள் போடப்படுவார்கள். வசனம் எழுதுறதுக்காக நான் சொல்கிறேன். மல்கியா 4:1-3 இதே கருத்து தான் சொல்லப்படுகிறது. மத்திய 25:41 அதே தான். மல்கியா 4:1-3 பிசாசுகளும் துன்மார்களும் அவன் தூதர்களும் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த 2 வசனத்திலும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 10. தேவனை அறியாதவர்களும் சரி. அப்போ இரண்டு பேர்கள் அதில் இறந்து போவாங்க. யார்? தேவனை அறியாதவர்களும். இப்போ அறியாதவர்கள்னா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னொன்று அறியாதவர்கள்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படியா சத்தமாச்சும் என்ன செய்யும், கேட்கும். மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாதபடிக்கு இப்போ நம்ம சொல்கிறோம், கேட்குறோம். இப்போ இவங்கெல்லாம் அறியாதவர்கள் என்பது இல்லை, அறிந்தவர்கள். ஆனால் அதை அப்படியே கண்டுக்கும்
ஆமாம், அப்படியே போயிடுறது தான். அப்போ இந்த உலகத்தில் டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா சேனலுங்களும் இருக்குது. எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன செய்கிறாங்க, கேட்டுறாங்க. அப்போது அது இல்லாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை. சில தீவுகளில் மாத்திரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் வரக்கூடிய நாட்களில் இயற்கை மூலமாக கூட பேசுவார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு எதுவும் சாக்கு போக்கு சொல்லிடக்கூடாது. அதனால் எப்படியாச்சும் சத்தியம் எப்படியாச்சும் மனிதர்கள் மூலமாக எப்படியாச்சும் போயிடும். இருக்க வாய்ப்பில் எங்கேயாச்சும் பாட்டு கூட கேட்கும். எப்படியோ ஒரு வழியில் தேவன் அவர்களுக்கு அவரை குறித்து எப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த 2 பேரும் அழிக்கப்படும். யார்? தேவனை அறியாதவர்களும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும். அப்போ அதில் யாரெல்லாம் வந்துடும்? நம்மெல்லாம் வந்துடும். அப்போ நம்மெல்லாம் அதில் சேர்ந்துருவோம். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்போ நான் அதில் அதுக்கு தான் அப்படி ரொம்ப யோசித்து சிந்தித்து பார்த்து இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். இன்னொரு வசனம் எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை அவர் என்ன செய்யலை, விரும்புறதில்லை. ஆனால் எப்படியாவது மனம் திரும்பிடணும். நான் மனமே திரும்ப மாட்டேன், செத்தாலையும் பரவாயில்ல அப்படின்லாம் என்ன செய்ய இருக்கிற ஆள்கள் இருந்தாலே அதுலேயும் தேவன் விருப்பப்படுவதில்லை. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க தான் தூதர்கள், பிசாசு, அப்புறம் தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யப்படுவாங்க, அழிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவோருக்கு தேவன் கொடுக்க போகும் ஸ்லாக்கியம் ஏற்கனவே நம்ம படித்தோம். சில இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது கொடுக்கப்பட்டது. ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து, இங்கே என்னென்ன ஒரு மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட்னு நினச்சிக்க வேண்டியதான். எங்கே பதில் சொல்ல, சில இது இப்படி கேள்வி கேட்கும்போது மாட்டிக்க வேண்டியதான். எதெல்லாம் வேணும்னு கேட்டால் எல்லாம் கொடுத்துருவார் கடவுள்னு சொல்லிடணும், அவ்வளோதான். உனக்கு ரெக்கம் வேணும்னா ரெக்க கொடுத்துருவார், இல்லாட்டி எப்படியாச்சும் எப்படி போகணுன்னு நினைக்கிறியா அப்படி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லணும். அங்கே குருடன், முடவன், செவிடன், ஊமையன் இல்லை. 35ஆம் 65 ஓனாயும் அது இது. அதுக்கு அடுத்து ஏசாயா 35:5-6. அங்கே குருடன், முடவன், செவிடன், ஊமையன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. 5:6. ஏசாயா 35:5-6. அடுத்து 33:24. 33. அங்கே வியாதிஸ்தான் இல்லை, அங்கே இல்லை, வியாதி இல்லை, வியாதியே வராது. ஆமாம். அப்புறம் 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒன்றும் கேட்கப்பட மாட்டேன். கொடுமை இருக்காது, அழிவு இருக்காது, நாசம் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட சத்தமே அங்கே என்ன செய்யாது, கேட்க. அப்போ இது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குண்ணா இங்கே. அப்படி தானே? பார்த்தீங்களா, பெரிய கஷ்டம் நம்ம வாழ்கிற உலகத்தில். நல்லா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஆனால் அப்படி ஒரு மனசு கொஞ்சம் தேர்த்திக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, சரி, இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணும். கொடுமை, அழிவு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 65ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க.
வீடுகளை கட்டி குடியிருப்போம். ஆ ஆ ஆ இது- ஆமா. சரி. அவங்களுடைய கிரியை நெடுநாளா என்ன செய்வாங்க? அனுபவிப்பார்கள். ஆ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வீடு கட்டுறோம். அதான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அழகாக போட்டுடுறாங்க. சில நேரத்தில் நல்லாயிருக்கும். நீ வச்சிருக்கிற காரு இன்னொரு 10 வருஷத்தில் வேற ஒருத்தன் வச்சுருப்பான். நீ கட்டி இருக்கக்கூடிய வீடு ஒரு 20-30 வருஷத்தில் வேற ஒருத்தர் குடியிருப்பாங்கள்ல. ஆ மாயை எல்லாம் மாயேன்னு வருதா? அது அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் பைபிள் படித்தாரா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் ஒரு சிந்தனையில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். எதுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க? நீங்கள் வாழ்ந்துருக்கிற வீடு இன்னொரு 30 வருஷத்தில் இப்போ 54 ஆகுது. மிஞ்சி போனால் இன்னொரு 20 வருஷம் எனக்கு கணக்கு பண்ணுங்களேன். 75வது வயசில் வேறு யாராச்சும் என்ன செய்வாங்க? வீடு வாங்கி அதில் இருக்க போகிறாங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருக்காரு அவர். அந்த மாதிரி அங்கே வீடுகளை கட்டி குடியிருப்போம். திராட்சை தோட்டங்களை நாட்டி அதில் நம்முடைய கையின் கிரியைகளை நாம் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்படி 65-21 நல்லா இருக்குது. படிச்சுட்டு சந்தோஷமாக நீ நைட்டு தூங்கலாம். ஆனால் அதுக்கு இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமானு கேட்டால் தான் சிக்கல். பேசாமல் கேட்காம போய் படுத்துட்டோம்னா நல்லா தூங்கிடலாம். சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 13வது வசனத்தில் செப்பனியா 3:9-13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவர்களுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையில் சுத்தமான பாஷையாக மாற்றும். என்னென்ன ஆசீர்வாதம்? அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்ல சமாதானம் இருக்கும், உணவு கிடைக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். அவர்கள் பாஷையை எப்படி மாற்றுவேன்? சுத்தமான பாஷையாக மாற்றுவேன். அப்போ எப்படி அப்படின்னா எப்படி? வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். என்னன்னா வாங்க வீட்டில் இருந்து சாப்பிடுங்க வாங்க, இப்படி தான் இருக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியல. 2 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் கிளம்புறீங்களா எப்படி? நாங்களும் வேலைக்கு போனோம் குறுக்கு வழிக்கு அப்படி சொல்கிறோம்ல. இதெல்லாம் தான் ஒரு ஒரு கம்பேரிஷன். அப்போ அங்கே வந்து யாருமே எப்படி பேச மாட்டாங்க? நெகட்டிவாக பேச மாட்டாங்க. எல்லாம் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அன்பாக இருக்கும். கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அனுபவங்கள். இதெல்லாம் அவர் கொடுக்க போகும் ஸ்லாக்கியம். 1 கொரிந்தியர் 13:12. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆ ஆ ம் ம் இப்பொழுது அப்பொழுது எப்படி பார்ப்போம்? முகமுகமாய் பார்ப்போம். அடுத்தது அறிவு அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். எப்படி நமக்கு இதெல்லாம் படித்து நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அப்படியே அங்கே அறியப்படும். இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ எல்லாம் உண்மையாக சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்குமா, சுத்த பாஷையாக இருக்குமா, இப்படி நம்ம படிக்கிறதெல்லாம் அங்கே நேராகவே பார்ப்போம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு அங்கே இருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய சில கேள்விகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. யோசித்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வியெல்லாம் வரும்? இவர் எப்படி இங்கே வர முடிந்தது? அவர் ஏன் வரவில்லை? நான் எப்படி இங்கே வர ஸ்லாக்கியம் பெற்றேன்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்வி தான். அவனை எழுதி வச்சிருக்கிறார். இவர் எப்படி இங்கே
வர முடிந்தது, அவர் ஏன் வரவில்லை, நான் எப்படி இங்கே வர ஸ்லாக்கியம் பெற்றோம்? அதுக்கு நல்ல கேள்வி. நமக்குள்ளே நாமமே கேட்டுக்கலாம். எ- ஆ, எப் ஆ? அப்போ இந்த கேள்வியெல்லாம் அவர்கள் கேட்பதற்கான ஒரு நமக்கு அன்பானவர்கள் வராத காரணத்தை 1000 வருட அரசு ஆட்சியில் நியாயம் தீர்ப்பை தேவன் நமக்கு தரும்போது நாம் அறிந்து கொள்வோம். யார் யார் என்னென்ன இவங்கெல்லாம் வராத காரணத்தை அந்த 1000 வருட அரசாட்சியில் நாம் தானே நியாயம் தீர்ப்போம். யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். அப்போ இது கரெக்டு தான், இவங்க வராததுக்கு இதுதான் காரணம். அதனால தான் நீங்கள் சட்டுன்னு என்ன செஞ்சுறாங்க, நியாயம் தீர்ப்பு யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்றது. ஆயினும் அவர்கள் அங்கு வராதது நமக்கு பெரும் கவலையை கொடுக்கும். வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், பிறகு நாம் அவர்களை பற்றி நினைக்க போவதில்லை. பிறகு அவர்களை பற்றி நினைக்க போவதில்லை. ஏசியா 6:17 முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அதோட ஞாயிறு முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இல்லை, வெளிப்படுத்தல் 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4. அதுக்கப்புறம் ஏசியா 6:17 தான் முந்தினவைகள் இனி என்ன செய்யப்படுவதில்லை, நினைக்கப்படுவது இல்லை. அதனால் அந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம பேர படிப்போம். எத்தனை இருக்கு, மாற்றி போட்டிருப்பாங்களா? அப்புறம் 13, 6ல் 13 தான் இருக்கா. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. அந்த அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பாருங்க. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. சரி, அதை பார்த்துரும். எந்த வசனம்னு பார்த்துரும். அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிறைய நம்ம யோசிப்போம்ல, இங்கே ஒரு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கே போய் அங்கே வீடு கட்டி எங்கே கொடுக்க போகிறாரு, யோசனைகள்லாம் உண்டு. ஆனால் தேவனை நாம் விசுவாசிக்கும் போது அவர் கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு ஜெபிக்கும்போது நாம் விசுவாசம் வைத்திருந்தால் தேவனுக்கு பிரியமானது நமக்கு கொடுக்குறார். சரிங்களா? ஆகவே இந்த படித்த இந்த காரியங்களை நினைத்து கொள்வோம். இந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் வரும்பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து பரலோகத்தில் ஜீவிப்பதற்கு அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு கேள்வி மட்டும் பெற நான் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆகவே தேவன் ஆசீர்வதிக்கணும், வழி நடத்தணும். நாம் அந்த உலகத்தில் வாழ்வதற்கான பிரயாசங்களை நாம் மேற்கொள்வோம். ஒன்று, ஜெபிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவரே, இவ்வளோத்திற்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நினச்சிறேன். சில நேரத்தில் கோவம் வந்துடுது, சில நேரத்தில் உலக பிரகாரமாக சண்டையை போட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு அளவுக்கு சமாளிச்சிடுவார், பிரச்சனை இல்லை கடவுள். ஏன்னா ஓரளவுக்கு தாங்கும்போது நம்ம எப்படி இங்கே வந்துட்டோன்னு ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பர்சன்டேஜ் எதாச்சும் தேவன் கொஞ்சம் குறைச்சிருவார். ஒரு நம்பிக்கை தான். அதுக்குன்னு 70% அப்படி இருந்தோம்னா முடியாது. அது வசனம் என்ன? 65:17 6 போட்டிருக்கு. 65:17 முந்தினவைகள் நாம் நினைப்பது இல்லை. சரிங்களா? ஆகவே சந்தோஷப்படுவோம், ஜெபம் பண்ணுவோம்.
முடிந்த அளவுக்கு மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு, மற்றவர்களுக்கும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.